கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுள்ளதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை ஆராதனைக்கு வந்திருக்க நம்மை தேவன் தாமே வழி நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஒரு பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோம். சேர்ந்து பாடலாம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையினால் நிரம்பிட வந்திருக்கிறோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே என்று சொல்லி பாடி இயேசுவின் நாமத்தை உயர்த்தலாம். வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம், ஜெப வீட்டின் நன்மையினாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம், ஜெப வீட்டின் நன்மையினாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். கரங்களை தட்டி சேர்ந்து சொல்லாமா? ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவரே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவரே. செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே, ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கீர்த்திட்டதே, என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கீர்த்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவரே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவரே. பலிகளை செலுத்திடவே ஜீவபலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே ஜீவபலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, சோத்திர சோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, சோத்திர சோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவரே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவரே. துதிகள் மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே, துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுவே, சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுவே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம்,
செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் இருக்கிறோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் இருக்கிறோமே. சேர்ந்து கரங்கள் கட்டி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவாவே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவாவே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவையே. ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது 100ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம், அவருடைய வாசலில் துதியோடும் அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை சோத்தரியுங்கள் என்று சொல்லி பரிசுத்த ஓய்வு நாளே அவருடைய சமூகத்தில் அவருடைய ஆலயத்தில் வந்து அவரை துதிக்கிற கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த கிருபை யாருனால் கிடைத்தது? நமக்காய் பலியான இயேசுவின் மூலமாக கிடைத்தது. வேதம் சொல்கிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடியே நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து பாவமற நம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பிதாவை தேவனுக்கு முன்பதாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியமாக்கி அவருக்கே மகிமையும் வல்லமையும் என்னென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன் என்ற வார்த்தையின்படியே அவருக்கு சகல மகிமையும் துதி கனத்தையும் செலுத்தும்படிக்கு ஒரு பாடலை பாடி அவர் நாமத்தை மையப்படுத்த போயிடும். சேர்ந்து சொல்லலாம். என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர் பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை ஒருவருக்கே என்று சொல்லி பாடி மைமைப்படுத்தலாமா? பாடல் புத்தகத்தில் இந்த பாடல் இல்லை, ஸ்கிரீன்ல வரும். சேர்ந்து பாடி இயேசுவை மைமைப்படுத்தலாம். என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க. சேர்ந்து பாடலாமா? பிரித்தெடுத்தீ பிறக்கு முன்னா உமக்கென்று வாழ்ந்திட. பிரித்தெடுத்தீ பிறக்கு முன்னா உமக்கென்று வாழ்ந்திட. பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே. பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே. சேர்ந்து பாடி மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையும் மகிமையும்
இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தி. இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தி. கரைபடாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றே. கரைபடாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. மாம்சமான தீரையை என்று கிழித்து புது வழித்திறந்தி. மாம்சமான தீரையை என்று கிழித்து புது வழித்திறந்தி. மகா மகா பரிசுத்தமும் திருச்சமூகம் நுழைய செய்தி. மகா மகா பரிசுத்தமும் திருச்சமூகம் நுழைய செய்தி. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. சமூகம் நிறுத்தி நீரே உமது சித்தம் நான் செய்திட. சமூகம் நிறுத்தி நீரே உமது சித்தம் நான் செய்திட. அரசனாக குருவாக ஏற்படுத்தி நீ ஊழியம் செய்ய. அரசனாக குருவாக ஏற்படுத்தி நீ ஊழியம் செய்ய. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி. கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தி பிறக்கு நான் உமக்கின்று வாழ்ந்திட. பிரித்தெடுத்தி இறக்கு முன்னா உமக்கின்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. ஹல்லேலூயா. பிரித்தெடுத்திருக்கிறார் உங்களை என்னை தம்முடைய சொந்த ஜனமாய் கர்த்தர் மீட்டெடுத்திருக்கிறார். ஆமென். ஆராதனை கர்த்தரை ஆராதிப்பதில் பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் பாடல் துதி ஆராதனையில் அநேக முறைகள் உண்டு. நம்முடைய தமிழ் சபைகளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சபைகளும்
வித்தியாசமாய் கர்த்தரை ஆராதிப்பார்கள். நம்முடைய சபைக்கென்று ஒரு பிரத்யேகமான யூனிக்னஸ், தனித்துவம் ஒன்று. சபையில் பார்த்தீங்கன்னா வார்த்தையை மையமாய் வைத்து வசனத்தை வைத்து நம்ம ஆராதிப்பது நம்முடைய வழக்கங்களாய் உண்டு. அநேக இடங்களில் பார்த்தீங்கன்னா 3 துதி பாடல் இருக்கும், 2 ஆராதனை பாடல்கள் இருக்கும். அவங்க வித்தியாசமாக கர்த்தரை ஆராதிப்பாக. சில சபைகளில் தொடர்ந்து 1ஆம் நம்பர்லேருந்து வரிசையாக பாடல்களை பாடிக்கொண்டு அப்படிலாம் பாடுகிற அநேக சபைகள் உண்டு எனக்கு தெரிந்து. அப்படி அநேக முறைகள் ஆராதிப்பதில் அநேக முறைகள் இருந்தாலும் அதில் ஒரு முறைதான் மோசேக்கு கர்த்தர் காண்பித்த தரிசனத்தின்படி கர்த்தரை ஆராதிப்பது. இதை குறித்து நாங்கள் பைபிள் காலேஜில் படித்திருக்கிறோம். இன்றைக்கு மாலைக்காக ஆராதனைக்காய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என் சிந்தையில் கொண்டு வந்தார். எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை, ரொம்ப வருஷங்களாக ஆசை, அப்படி கர்த்தரை பாடி ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் ஒருபோதும் கர்த்தர் அதுக்கு அனுமதி கொடுத்ததில்லை. ஆனால் இன்றைக்கு மாலையில் அப்படி கர்த்தரை பாடி ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வாஞ்சையின் இருதயத்தில் இருந்த கர்த்தர் கண்டு அப்படி ஆராதிக்க அவர் அனுமதி கொடுத்தார். அதற்கு கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்படியா இந்த நாளில் நம்ம கர்த்தர் மோசேக்கு காண்பித்த மாதிரியின்படியே நம்ம இந்த மாலை ஆராதனையில் கர்த்தர் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆராதிக்க போகிறோம். மலையிலே கர்த்தர் மோசேக்கு ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். அதில் ஒரு கூடாரத்தை காண்கின்றார். அந்த கூடாரத்துக்கு பேர் ஆசரிப்பு கூடாரம். அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு 3 பகுதிகள் உண்டு. வெளிப்பிரகாரம், உட்பிரகாரம். அந்த உட்பிரகாரமே 2 பகுதிகளாய் பிரிக்கப்பட்டிருக்கும். முதலாவது பரிசுத்த ஸ்தலம், பின்பதாக மகா பரிசுத்த ஸ்தலம். இப்படியாக ஆசரிப்பு கூடாரத்தில் முதலாவது பிரவேசிப்பதற்கு அந்த வாசல் வழியாய் பிரவேசிப்பார்கள். அந்த வாசலுக்கு எபிரேயத்தில் என்ன பெயர் என்று சொன்னால் டெரக் என்று சொல்லி பொருள். நான் ஃபாஸ்டிங் ப்ரேயர்ஸில் இதை குறித்து நான் பேசியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். டெரக். அப்படியாக அப்படி ஃபாஸ்டிங் ப்ரேயர் நம்ம சொன்ன வார்த்தையின்படியே அப்படி உள்ள பிரவேசித்து வரும்பொழுது அந்த முதலாவது டெரேக்கை தாண்டோம். அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வசனத்தை பார்த்தபடி 100ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தின்படியே அவருடைய வாசலில் துதியோடும் அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவர் நாமத்தை சொத்தரியுங்கள். அப்படியாக முதலாவதாக அந்த பாத் அதை தாண்டி நம்ம என்ன செஞ்சோம்? வாசலை தாண்டி உள்ளே வந்தோம். உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா பலிபீடத்தை அவங்க முதலாவது பார்ப்பார்கள். பலிபீடம் எதை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்து நமக்காய் சிலுவையிலே பலியானதை குறிக்கிறது. பிரான்ஸ் ஆல்டர், வெண்கலத்தில் உண்டான பலிபீடம். அந்த பலிபீடத்தில் நம்மையும் கிடைத்து நம்ம 2வதாக பாடின பாடும்படியே சிலுவை கீழாக நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் எனக்காக ரத்தம் சிந்தினீர், என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய சாபங்களுக்காக, என்னுடைய மீறுதலுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தினீர் என்று சொல்லி அந்த ரத்தத்தை குறித்து ஆராதிக்கிறது தான் 2வது முறை. அதை தாண்டி வந்தோடனே நெக்ஸ்ட் என்ன இருக்கும்னா வெண்கல தொட்டி. அந்த வெண்கல தொட்டியில் இப்படியாக ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்பதாக பிரவேசிப்பதாக தங்களை சுத்தம் பண்ணி கொள்வார்கள், தங்களை கழுவி கொள்வார்கள். நம்ம 3வது நம்ம அதை தான் செய்ய போகிறோம். என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவரே இரத்தத்தினால் என்னை மீட்டு கொண்டீர், இப்போ உங்களுடைய வசனத்தினாலும் உங்களுடைய ஆவியினாலும் என்னை என்ன செய்யுங்க? கழுவி சுத்திகரிங்க என்று சொல்லி நம்ம கேட்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை பாட போகிறோம். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, அருவியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சமாறிடோ. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, சுத்தம் யாவும் நீக்கிடுமே, பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ என்று சொல்லி இப்போ நம்ம கேட்க போகிறோம். அந்த வெண்கல தொட்டியின் அருகில் நின்று, ஆண்டவரே உம்முடைய ஆவியினால, உம்முடைய ஜலத்தினால, உம்முடைய ரத்தத்தினால, உம்முடைய அபிஷேகத்தினால என்னை கழுவுங்க, என்னை சுத்திகரிங்க என்று சொல்லி கேட்கும்போது அவர் நம்மை சுத்திகரித்து தகுதியுள்ளவர்களாய் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிற கிருபையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? கொடுக்க போகிறார். முடிந்தால் முழங்கால் படிக்கிட்டு நம்மளை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே என்னை கழுவும், என்னை சுத்திகரியும் என்று சொல்லி வாஞ்சையோடு நாம் கேட்போம் சொன்னால் வேதம் சொல்லுகிறபடியே 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் 9, 10 படியே நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா அநியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார். அந்த உண்மையில் அவரை நோக்கி நாம் பாடப்போகிறோம். ஆண்டவரே பாரும் தந்தையே, இந்த உள்ளத்தை யாரும் காணா உள்ள அலங்கோலத்தை மனம் நொந்து மருகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன் என்று சொல்லி ஆண்டவரை கெஞ்சி ஆண்டவரை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. பரிசுத்தம் கூட்ட நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, அருவியே யுவேளையில் ஆடி அணிஞ்சும் வாரீரோ, அருவியே யுவேளையில் ஆடி அணிஞ்சும் வாரீரோ, சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே, சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதி
பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ, பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ, பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே, அருவியே வேளையில் ஆடி ஆனந்தம் வாரிரோ, வாரிரோ, மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ, மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ, பொல்லாத கூட சேரிடா நற்பீரானலம் அருள்வா, பொல்லாத கூட சேரிடா நற்பீரானலம் அருள்வா, பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே, வேளையில் ஆடி ஆனந்தம் வாரிரோ, அருவியே இயேசுவே, ஹல்லேலூயா. பாரும் தந்தையே இந்த உள்ளத்தை யாரும் காண உள்ளடங்கோலத்தை, பாரும் தந்தையே இந்த உள்ளத்தை யாரும் காண உள்ளடங்கோலத்தை, மனம் நொந்து மாறுகிறே, பரிசுத்தம் கெஞ்சுகிறே, மனம் நொந்து மாறுகிறே, பரிசுத்தம் கெஞ்சுகிறே, பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்தீடு சுத்த ஜோதியே, அருவியே வேளையில் ஆடி ஆனந்தம் வாரிரோ, அருவியே வேளையில் ஆடி ஆனந்தம் வாரிரோ, துணை வேண்டும் தகப்பனை உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு, துணை வேண்டும் தகப்பனை உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு, என் ஜீவன் இல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும், ஆமாப்பா எங்கள் வாழ்நாள் எல்லை எங்கிலும், எங்கள் ஜீவன் எல்லை எங்கிலும் இந்த பரிசுத்தம் கன்ற பானைகளில குதிரை மணியில் எழுதப்படும் சொன்னிரப்பா, எங்கள் நெற்றிகளில ஆசாரி நெற்றியில கர்த்தருக்கு பரிசுத்த பட்டை கட்டப்படுவது போல எங்கள் நெற்றிகளில கர்த்தருக்கு பரிசுத்தம் என்றும் கட்டை கட்டப்படட்டும். ஆண்டவரே, இப்படியே உம்மை ஆராதிக்க, எப்படியே உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஹல்லேலூயா. அருவியே ஆடி ஆனந்தம் வாரிரோ. இப்படியாக கழுவி சுத்திகரிக்கப்பட்ட ஆசாரின் நெற்றியிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று பலகை உண்டு. சகரியா 14 சொல்லப்பட்டபடியே அந்நாளிலே பானைகள் மேலும் குதிரைகளின் மணிகளின் மேலேயும் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதப்படுமா. அப்படியே கர்த்தர் இப்பொழுது நம்ம பரிசுத்தப்படுத்தி விட்டார். நம்ம ஆவியில விசுவாசிக்கிறோம். இப்பொழுது நாம் துணிந்து பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள எமட்டின் வழியாக நாம் செல்லலாம். அந்த எமட்டின் வழியாக உள்ளே செல்லும் பொழுது நாம் 3 காரியங்களை பார்ப்போம். ஒன்று அப்பமேசை, குத்து விளக்கு, தூபவர்க்க பீடம். அப்பமேசை தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தையும் சகோதரோடு இருக்கிற ஐக்கியத்தையும் அது குறிக்கிறது. அடுத்ததாக விளக்கு, வேதம் சொல்கிறது வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. மூன்றாவதாக தூபவர்க்கம், அது கர்த்தரை துதிக்கிற ஆராதனை. இப்பொழுது நாம் கர்த்தரை துதித்து ஆராதிக்கும் பொழுது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அவரை ஆராதிக்க கர்த்தர் நம்மை கிருபை தரப்போகிறார்.
இந்த தேவனை அப்படியே ஆராதித்து ஒரு நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அப்படியே எழுந்து நின்று இயேசுவை ஆராதித்து ஒரு 10 நிமிஷத்தை நம்ம முடிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நின்று இயேசுவை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிற கிருபை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. இயேசுவுக்கு முன்பதாக இந்த பாக்கியம் நமக்கு இல்லைங்க. லேவி கோத்திரத்தை பிறந்து ஆரோனின் வம்சத்தில் வந்தவர்கள் மாத்திரமே பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். புறஜாதிகளுக்கு என்று சொல்லி ஒரு கூட இருக்கும், அதை தாண்டி நம்மளை உள்ள கூட விட மாட்டாங்க. தூரத்துலேருந்து தான் கர்த்தரை ஆராதிச்சுக்கணும். அதனால வெறுப்பான அந்த சாமாரிய பெண் தான் யோவான் 4 அதிகாரத்தில் ஆண்டவர்கிட்ட தர்க்கியிருக்கிறார், மலைகள் ஆராதிக்க விடாமல் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், மலைகள் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்கிற காலம் வந்திருக்கிறது என்று சொல்லி. அது இப்பொழுது வந்திருக்கிறது. நாம் தேவனை தொழுது கொள்ளுகிற, ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுகிற அந்த கிருபை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த தேவனை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. ஆதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி சோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி சோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 ஆராதனை. இருதயத்தில் உண்மையாய் இயேசு ஆராதிப்போமா? அதோ நம்முடைய ஆராதனை அவர் சுகந்த வாசனை நுகருவார். நோவாவின் பலியை நுகர்ந்தவர், ஆபேலின் காணிக்கையை அங்கீகரித்தவர் அன்பரே சுராஜருக்கே. அன்றைக்கு மனவாவும் மனைவி பலியிட்ட பொழுது அவர்கள் பார்த்து கொண்டே இருக்க அதிசயம் விளங்கினது. அதே போல நம்முடைய ஆராதனையை அவர் சுகந்த வர்க்கமாய் எண்ணி நுகரத்தக்கதாய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இயேசையா, என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் மாற்ற நோக்கி ஆராதனை ஆராதனை. இறங்கட்டும் உம்முடைய வல்லமை, உம்முடைய பிரசன்னத்தை உணரத்தக்கதாய் மலைகளை உருக்குகிற பிரசன்னத்தினால ஒவ்வொருவரை நிரப்புங்கப்பா. ஆராதிக்கிற உள்ளங்களுக்குள்ள உம்முடைய மகிமையின் மேன்மையை காணத்தக்கதா இயேசுவின் நாமத்தினால கிரியை செய்வீராக. அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பரே சுக்கே சுராஜனுக்கே, ஆவியான. இதுதான் நம்ம வாஞ்சையா இருக்கணும். உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவனாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். என் ஜீவனாட்கள் எல்லாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை ஆராதனை
ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தே உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தே ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே. ஆண்டவரை ஆராதிக்கிற ஒருவரும் இந்த நாள்ல புதிய அபிஷேகத்தை பார்க்கணும். ஆண்டவரே, அன்றைக்கு ஆசீர்வாத கூடாரத்தில் அக்கினி இறங்கினதே, மகிமை மூடியதே, மேகத்தால் இறங்கினீரே. அப்படிப்பட்ட அபிஷேகம் நான் நிரப்புங்கப்பா. ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அன்றைக்கு இப்படியாக இயேசுவானவர் சிலுவையில் மரித்த உடனே ஒரு 100க்கு அதிபதி இயேசு மில்லாவை குத்துகிறார். குத்தின உடனே இரத்தமும் நீரும் புறப்பட்டு வந்தது. அந்த நேரத்தில் தேவாலயத்தின் திருச்சிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. அதுவரைக்கும் பரிசு ஸ்தலத்துக்கும் மகா பரிசு ஸ்தலத்துக்கும் ஒரு பிரிவாக ஒரு துணி இருந்தது. அது பேர் காயும். அந்த துணியை கர்த்தர் கிழித்து போட்டார். தன்னுடைய சிலுவையினால பரிசு ஸ்தலத்தையும் மகா பரிசு ஸ்தலத்தையும் ஒரே கூடமாய் கர்த்தர் மாற்றினார். வேத்து நாம் வாசிக்கிறபடியே ரோமர் 12:1 அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. புத்தியுள்ள ஆராதனை எது என்று தெரியுமா? நம்மை கர்த்தருக்கென்று உகந்த பலியாய் கொடுப்பது. இயேசுவானவர் அப்படிதான் நம்மை நமக்கு கொடுத்தார். அப்படி உகந்த பலியாய் கொடுக்கும் பொழுது நாம் தைரியமாய் துணிந்து அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க தைரியத்தை பெறுகிறோம். இது இயேசுவின் மூலமாய் கிடைக்கிற கிருபையாக இருக்கிறது. அவரை ஆராதிக்கிற தேவச்சனமே, நாம் துணிந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் வந்து சங்கீதக்காரனாய் தாவீது 63ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்லப்பட்டபடியே இப்படியே உம்மை பார்க்க ஆசையாய் இருந்து உம்முடைய வல்லமையும் மகிமையை கண்டேன். அதை ருசித்து அவர் சொல்கிற அடுத்த வசனத்தில், ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். இது எப்படி கிடைக்கிறது? இயேசுவின் மூலமாய் கிடைக்கிறது. ஏனால் இயேசு சொல்லியிருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வராம். எபிரேயத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், டெரெக், எமெட், காயும், இந்த 3 வாசலுமே வழி, சத்தியம், ஜீவன். அது இயேசு மாத்திரமே. அவரின் மூலமாய் பிதாவிடத்தில் தைரியமாய் சேருகிற கிருபையை பெற்றிருக்கிறோம். அந்த அன்பை ருசித்த தாவீது, அந்த அன்பை உணர்ந்து கொண்டவர்கள் சொல்லுவார்கள், இப்படியே உம்மை பார்க்க ஆசையாக இருந்து அப்படியே வல்லமை மகிமை கண்டேன். நானும் சொல்ல போகிறோம், நாமளும் சேர்ந்து சொல்ல போகிறோம், ஆண்டவரே ஜீவனை பார்க்கிலோ உடைய கிருபை நல்லது ஆண்டவர் என்று சொல்லி அவருடைய அந்த பரிசுத்தத்தின் மகத்துவத்தையும் அந்த அன்பின் ஆழத்தை நாம் ருசித்து கலிகூர்ந்து ஆவியில் கலிகூர்ந்து நாம் பாடி மகிமைப்படுத்தும் பொழுது ஒரு விசேஷித்த அபிஷேகம் நம்மத்தில் கடந்து வருகிறதா இருக்கிறது. அன்றைக்கு மேகத்தூணிலே ஆரனோடு மோசையோடு மிரியாமோடு பேசும்படி இறங்கின கர்த்தர் ஆசீர்வாத கூடாரத்தின் மேல் மேகமாய் இறங்கி வந்தவர் நம்மத்திலே மேகமாய் வந்திருக்கிறார். நிஷ்காம் ஆசீர்வாத கூடாரத்துக்குள்ளே அவர் இறங்கி வருகிறபடினால அவரை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பேன். இயேசுவை நோக்கி சொல்லுவோமா? உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே,
துயரம் மறந்திருப்பேன். ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ராஜா மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜா மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. என்பதனே என்று சொல்லி ஆராதித்து என்பதனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. என்பதனே என்பதனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. மறைவிடமே மறைவிடமே என் உறைவிடமே வல்லமை நான் நிரப்புங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் ஆராதிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இப்பொழுது ஆண்டவரே மகிமையின் மேகமாக இயேசுவே நிரப்பி 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 அனுப்புங்கப்பா. இந்த மகனி கூறத்துக்கனாய் ஆவி நிறைவினால ஆண்டவரே இயேசுவே ஒவ்வொருவரும் நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆராதனை இயேசுவுக்கு பரிசுத்தமாக்கும் யெகோவா மெத்காதிஸ் ஆராதனை உமக்கே. பரிசுத்தமாக்கும் யெகோவா மெத்காதிஸ் ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஒசேனு ஆராதனை உமக்கே. இந்த மேன்மை உணர்ந்து கொண்ட கோராகி முத்திரை சொல்கிறது 1000 நாளை பார்க்கிறோம் உடைய பிரகாரத்தில் செல்லும் ஒரு நாள் என்று சொல்ல காரணம் அவங்க மேன்மை உணர்ந்து கொண்டாங்க. நாம உணர்ந்து கொண்டவங்கள ஆராதிப்போமா? ஆராதனை முழு
ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜா உம் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. ஆமாண்டவரே, இப்படியே உம்மை பார்க்க ஆசையா இருந்தேன். இந்த வல்லமையை மகிமை கண்டேன். இன்று சங்கீதக்காரன் சொன்ன அனுபவத்துக்குள்ளாக எங்களை நடத்தி சென்றீரே, அதற்காய் நன்றி அப்பா. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, எங்கள் ஆத்மா இந்த அனுபவத்துக்காக, இந்த ஆவியின் பரிமாணத்துக்காக, இந்த ஆலயத்தின் மேல் வாஞ்சைக்காக தவணமாய் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கட்டும். எப்பொழுது நான் தேவனுடைய சந்நிதியில் நிற்பேன் என்று சொல்லி 42ஆம் சங்கீதத்தில் தாவீது கதனது போல ஒவ்வொரு நாளும் எங்கள் ஆத்மா ஏங்கட்டும். எப்பொழுது நான் தேவனுடைய சந்நிதியில் நிற்பேன் என்று சொல்லி ஏங்கி தவித்து தவித்து உம் மண்டையில வரத்தக்கதாய் ஆண்டவரே, இன்னும் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கதாய், நிரம்பி வழியத்தக்கதாய் எங்களை ஒவ்வொரு நாள் நிரப்பும். எங்களுக்கு கொடுத்த இந்த புதிய அனுபவத்துக்காய் ஸ்தோத்திரம். ரட்சகராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம், துதி பலியில் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.